போன வாரம் நம்ம 11வது அதிகாரத்தில் வாசித்தோம். எப்படி கண்டிப்பாக கர்த்தர் தனக்குன்னு 2 சாட்சிகளை எழுப்புவார். நம்ம ஏறக்குறைய ஈனாக்கும் எலைஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும், எலியா தான் வருவாருன்னு. ஏன்னா வேதத்தில் பேர் சொல்லி போட்டிருக்கு. ஈனாக்கா இருக்குங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் 3வது தேவாலயம் கட்டப்படும். இன்றைய காலகட்டத்தில் அது கட்டப்படலை, ஆனால் இப்போ கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அநேகமாக இன்டர்நெட் இதெல்லாம் பார்க்குறவங்க இஸ்ரேலி வெப்சைட்டுக்கு போய் என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். மற்றபடி யூடியூப் இன்ஃபர்மேஷன்லாம் அவ்வளோ தூரத்துக்கு உண்மைகளாக கிடையாது. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அதை பார்த்துக்குங்க. அப்போது நம்ம இன்றைக்கி இதை வாசிக்க போகிறதில்ல. கடைசி ஒரு சில வசனங்களை நம்ம நிறுத்திட்டோம். ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 15லேருந்து 19 வரைக்கும், 15லேருந்து 19 வரைக்கும். அதில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இப்போ எத்தனை எக்காலம் ஊதப்பட்டிருக்கு? 6 முடிஞ்சிருக்கு. இன்னும் 7வது எக்காலம் ஊதப்படலை. அந்த 7வது எக்காலம் மட்டும் ஊதப்பட்டுச்சுன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஏன்னா கோபாக்கினை வந்துடும், தேவனோட கோபாக்கினை. அதுக்கு பிற்பாடு இந்த உலகத்தில் எல்லாமே இனி கிடையாது, மனுஷனோட ஆட்சி கிடையாது, தேவன் வந்துடுவார் அப்படிங்கிறத அவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை நம்ம பிற்பாடு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரெவலேஷன் 11வது அதிகாரத்தோட நம்ம என்ன படித்தோம்? இந்த உபத்திரவ காலம் 7 வருஷம் நமக்கு தெரியும். உபத்திரவ காலம் 7 வருஷம். ஏன்னா அந்தி கிறிஸ்து தானியேல் 9:27 படி இஸ்ரேல் தேசத்தோடையும் மற்ற மக்களோடையும் 7 வருஷத்துக்கு ஒரு சமாதான உடன்படிக்கையை நடத்துவான். அது மட்டும் இல்லாமல் அந்த சமாதான உடன்படிக்கையை பாதியில் அவன் அழிச்சிடுவான், நிறுத்திடுவான் அப்படின்னு போட்டிருக்கு. ரெண்டுமே டேனியல் 9:27 இருக்குது. அப்போது இந்த 11வது அதிகாரத்தோட என்ன ஆகுது அப்படின்னா, முதல் 3 வருஷம் முடிஞ்சிருது. அதை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். 11வது அதிகாரத்தோட முதல் 3 வருஷம் 1260 நாட்கள் அல்லது 42 மாதங்கள் அது முடிஞ்சிடும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இந்த முதல் 3 வருஷம் என்னத்தை குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினியை குறிக்குது, ராத் ஆஃப் த லேம். அப்போ இன்னும் ராத் ஆஃப் காட் ஆரம்பிக்கலை, அது இன்னும் கொடூரமாக இருக்கும். அப்போது இதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 6வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்ட போது 7 முத்திரைகளும் உடைக்கப்பட்டது. அந்த முத்திரைகள், அந்த காரியம், த சீல் ஜட்ஜ்மெண்ட்டு. 7வது அதிகாரத்தில் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, தனக்குன்னு 144,000 மக்களை அவர் முத்திரை இட்டார். எதுக்காக இட்டார் அப்படின்னாக்கா, அவங்க உபத்திரவத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக. அது 7வது அதிகாரம். 8, 9 நம்ம என்ன பார்த்தோம்? எக்காலம். அது ஒவ்வொரு தடவையும் எக்காலம் ஊதும்போது அந்த என்னன்னா நியாய தீர்ப்புகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த நியாய தீர்ப்புகளில் மகா காரியங்களை நம்ம பார்த்தோம். முக்கியமாக 3 ஐயோ அப்படின்னு இருந்தது. ஒன்று அப்போலியான் ரைசிங், அடுத்தது 2வது ஐயோவுக்கு என்ன பார்த்தோம்? 4 அசுத்த ஆவிகள் யூஃப்ரேட்டிஸ் ரிவரில் கட்டப்பட்டிருந்தது, வெளிப்பட்டது. இன்னும் 3வது இனிமேல் நம்ம பார்ப்போம். அப்புறம் இந்த அதிகாரங்கள் 11வது அதிகாரம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு 16வது அதிகாரத்திலிருந்து தேவனுடைய கோபாக்கினை ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அதுக்கு இடைப்பட்ட நாட்களில், அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு கேப் கொடுக்குறாரு. அதை நம்ம மிட் ட்ரிபுலேஷன், இந்த உபத்திரவத்தின் மத்திய நாட்கள், மிட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நம்ம அந்த மிட் ட்ரிபுலேஷனை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு முதல் 3 வருஷத்தில் என்னென்னலாம் நடந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வருஷ பிரகாரமாக எழுதிக்கிங்க. முதல் பாயிண்ட்டு, அந்தி கிறிஸ்து ரோமாபுரியிலேருந்து தன்னுடைய ஆட்சியை ஆரம்பித்தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு 3.5 இயர்ஸில் ரோமில் he started his rule in Rome, the revived Roman Empire, the union of the Mediterranean. அங்கே ரெண்டாவது பதவிக்கு வந்த பிற்பாடு அந்தி கிறிஸ்து என்ன பண்ணிட்டான்?
யூத மக்களோடையும் மற்றவங்களோடையும் 7 வருஷம் சமாதான உடன்படிக்கையை மேற்கொண்டான். தானியேல் 9:27. தானியேல் 9:27. இந்த நாட்கள்ல 3வது பாயிண்ட், இந்த நாட்கள்ல கர்த்தர் தனக்கென்று 2 சாட்சிகளை எழுப்புறாரு. 2 witnesses அவர் எழுப்புறாரு. வெளிப்படுத்தல் 11:3 போன வாரம் பார்த்தோம். ஈனாக் அண்ட் எலைஜா. 4வது, இந்த 2 சாட்சிகளும் 144,000 யூதர்களை என்ன பண்ணுவாங்க? முத்திரையிட்டுருவாங்க. அவங்க முத்திரை இடுறதுனால என்னவாகும்? இவங்க எல்லா ஆபத்துக்கும் தப்புவாங்க. 7வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம். அடுத்தது 5வது பாயிண்ட், இந்த 144,000 யூதர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் அநேக மக்களை, உலகத்தில் இருக்கிற அநேக மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தருக்குள்ள அழைத்துருவாங்க. அதனால எண்ணிக்கையில் அடங்காத பல கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம். அடுத்த பாயிண்ட், இந்த 2 சாட்சிகளும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? இந்த 3வது தேவாலயத்தை கட்டி எழுப்புவாங்க. நம்ம போன வாரம் அதை பார்த்தோம். ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் முதல் 2 தேவாலயம் இருந்தது. ஒன்று சாலமோன் கட்டினது, 2வது எஸ்ரா நெகேமியா அவங்க காலத்தில் கட்டப்பட்டது. அது இடிக்கப்பட்டுருச்சு. இப்போ தேவாலயமே கிடையாது. ஆனால் 3வது தேவாலயம் கட்டப்படும். ஏன்னா கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 1-2 வசனம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாயிண்ட் 7 முத்திரை ஜட்ஜ்மெண்ட், 6 சீல் ஜட்ஜ்மெண்ட்ஸ். 6 முத்திரை, 7வது முத்திரையை உடைச்சதுக்கு பிற்பாடு என்ன ஆயிடுச்சு? 6 எக்காலங்கள் ஊதப்பட்டது. அத்தனை ஜட்ஜ்மெண்ட்டும் இதுக்கு கீழே வந்தது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த பாயிண்ட் வெளிப்படுத்தல் 10:6. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த 6000 வருஷம் முடிவுக்கு வந்துருச்சு. There is time no longer அப்படின்னு இருக்கு. டைம்ங்கிற வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னேன், குரோனாஸ்ங்கிறது இன்னைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை, இது 2016, அடுத்தது 2017, அப்படி சுற்றி வர அது. கைராஸ் அப்படின்னாக்கா அப்பாயிண்டட் டைம். இங்கே குரோனாஸ்ங்கிற வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இனிமே காலம் இல்லை அப்படின்னு. கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த 6000 வருஷம் முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல கர்த்தர் பொறுமையா இருக்க மாட்டாரு. இப்போ கர்த்தர் நம்ம என்ன செஞ்சாலும், எவ்வளவு அக்கிரமங்கள் நிறைந்திருந்தாலும் அவர் அமைதியா தான் இருக்கிறாரு. ஆனா 6000 வருஷம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு இனி கர்த்தர் அவர் என்ன செய்ய மாட்டாரு? பொறுமையா இருக்க மாட்டாரு. அந்த 6000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ல நான் இதை போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட் இதுல கர்த்தருடைய நாள் ஆரம்பிக்குது. The day of the Lord. கர்த்தருடைய நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சிரும். கர்த்தருடைய நாள் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள்ல கர்த்தர் தானே டைரக்டா மனுஷனோட ஆக்டிவிட்டியில ஈடுபட ஆரம்பிப்பாரு. நான் என்ன வேணாலும் செய்வேன், கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு அவர் இப்போ பொறுமையா இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் ஆனர் பண்றாரு. நம்ம மனுஷன் கையில அதிகாரம் இருக்கிறத 6000 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அவர் டைரக்டா இன்டர்வீன் பண்ணுவார். அது நம்பர் 1. 2வது, கர்த்தர் இன்டர்வீன் பண்ணாருனாக்கா ரொம்ப அக்கிரமம் செய்யறவங்க மேல நியாய தீர்ப்பு வரும், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த அன்ரைச்சியஸ். 3வது காரியம் என்ன வரும்? இதனுடைய முடிவில் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தன்னுடைய அரசாட்சியை அவர் நிலைநாட்டுவார். இந்த காரியங்கள் நமக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், இந்த 2 சாட்சிகளும் கொல்லப்படுவாங்க. அந்தி கிறிஸ்துவினால கொல்லப்பட்ட பிற்பாடு 3 நாட்கள் கழிச்சு அவங்க மறுபடியும் உயிரோடு எழுந்துருவாங்க. எழுந்ததோட மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க? they will be raptured. அவங்க வானத்தில் எடுத்து கொள்ளப்படுவாங்க.
எப்போ அவங்க வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களோ அன்னையிலிருந்தே இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு தான். அதுக்கு மேலே எந்த காரியமும் இல்லை. அந்த காரியம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா கர்த்தர் அடுத்த காரியத்துக்கு போக போறாரு. அப்போ தேவனுடைய கோபாக்கின ஆரம்பிக்கும். The wrath of God that will start. ஆனால் அந்த wrath of God, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய கோபம் மிகவும் கொடியதாக இருக்கும். அந்த நாட்களில் சில யூதர்கள் வாழத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு கர்த்தர் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுப்பாரு. அப்படிதான் வேதத்தில் எழுதியிருக்கு. இப்போ நம்ம 12வது அதிகாரத்துக்கு போவோம். இதுல இந்த மிட் ட்ரிபுலேஷன், இந்த இந்த 7 வருட அந்த உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதி ஆரம்பிக்குது. இந்த 12வது அதிகாரத்துல இருந்து முக்கியமான அதிகாரம் 12வது அதிகாரம் முதல் 6 வசனம். நீங்க கொஞ்சம் அதை தெளிவா கவனிங்க அதை வாசிக்கும் போது. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. சரி, இந்த முதல் 6 அதிகாரத்துல நம்ம 3 கேரக்டர்ஸ் யாருங்கிறத, இந்த 3 ஆட்கள் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று, அந்த ஸ்திரீ யாரு, ஹூஸ் தட் உமன். ரெண்டாவது, ஹூஸ் தட் மேல் சைல்டு, அவள் பெற்று எடுத்த அந்த ஆண் பிள்ளை யாரு. அடுத்தது, அந்த வலு சர்ப்பம் யாரு. இது 3ஐயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது கத்தோலிக்க பின்னணியிலேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நானும் கத்தோலிக்க பின்னணியிலேருந்து வந்திருக்கேன். எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அது மரியாள்னு சொல்லி கொடுத்தாங்க. மரியாள்னு சொன்னாங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. வானத்தில் ஒரு அடையாளம் உருவாயிருக்குன்னு இருக்கு. அவங்க ஒன்றும் வானத்தில் இல்லை, அவங்க இங்கே மனுஷராக நம்மள மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதனால அந்த அடையாளம் மரியாள் இல்லை. அதை நீங்கள் முதல்லையே நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது யாருங்கிறத நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37 9 10. நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு முன்பாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு யோசேப்பின் கதை தெரியும் இல்லையா? யோசேப்புக்கு நிறைய கனவுகள் வந்தது. அந்த கனவை யோசேப்பு என்ன சொல்றாரு, தன்னுடைய தகப்பனோடையும் தன்னுடைய சகோதரர்களோடையும் அவர் பகிர்ந்து கொள்றாரு. அந்த கனவு என்னங்கிறத நம்ம பார்ப்போம். 9 10. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அப்போ இந்த சொப்பனத்தை யோசேப்பு பார்த்தோன்னே அதை சொன்னப்ப அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா யாக்கோபு. யாக்கோபோட பேரை கர்த்தர் என்னன்னு மாத்துறாரு? இஸ்ரவேல்னு மாத்தினாரு. அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, நீ சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் உன்னை வணங்குதுங்கிறியே, அப்ப நான் என்ன வணங்குவேனா? இஸ்ரேல் உன்னை வணங்குமா? இஸ்ரேல்னு. அப்போ இந்த பெண் யாரை குறிக்குது? அந்த ஸ்திரீ யாரை குறிக்குது? இஸ்ரேல் தேசத்தையும் யூதர்களையும் குறிக்குது. இஸ்ரேல் தேசத்தை குறிக்குது. அப்போ அதுல இருந்து அது நமக்கு நல்லா தெரியுது. இந்த 12 நட்சத்திரங்கள் அந்த ஸ்திரீயின் தலைமையில இருந்ததுன்னு போட்டிருக்கு. இந்த 12 நட்சத்திரங்களும் யூதர்களுடைய 12 கோத்திரத்தை குறிக்குது. நீங்க வீட்டில் போய் படிங்க. எண்ணாகமம் 2:2, எண்ணாகமம் 2:2, நம்பர்ஸ் 2:2. அப்போ இஸ்ரேல்ல இருந்து தான் ஒரு மெஸ்ஸையா வந்தாரு.
அது அந்த ஸ்திரீயிலிருந்து வந்த ஆண் பிள்ளை யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மெசியா, அவர் யூதர். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வேற எந்த கலாச்சாரத்திலிருந்தும் அவர் வரல, அவர் யூதர். அடுத்தது வலு சர்ப்பம் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதி ஆகமத்திலிருந்து. அது பிசாசை குறிக்குது. சரியா? ஆனா இந்த பகுதியில ரொம்ப அடிப்படையான ஒரு கீ வேர்டு என்னன்னா 12வது அதிகாரம் முதல் வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. போதும், பெரிய அடையாளம் காணப்பட்டது. There was a sign in heaven. அதுதான் அங்க இருக்கிறதுல முக்கியம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 14வது வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது. அப்போ கர்த்தர் வானத்துல சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் கிரகங்களையும் உருவாக்குனது எதுக்காக? நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் லைட்டுக்காக இல்ல. கர்த்தர் என்ன சொல்றாரு? அடையாளங்களுக்காகவும் காலங்களுக்காகவும். அடையாளம் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல நம்ம சைனுங்கிறோம். ஆனா எபிரேய வார்த்தை அது என்னன்னா ஓடி அப்படின்னா சைன் அப்படின்னு அர்த்தம். சைன் அப்படின்னா என்னத்தை சொல்ல வராரு அப்படின்னாக்கா, ஒரு சைன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நடக்க போற எதையோ அல்லது வரப்போற யாரையோ குறிச்ச ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை பார்த்தீங்கன்னாக்கா இது நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ வார்னிங், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஹார்பிஞ்சர். இது இப்படி நடக்க போகுதுங்கிறத முன்னரியே கர்த்தர் குறிக்கிறாரு. அவர் எதை வச்சு இந்த அடையாளத்தை கொடுக்குறாருனாக்கா, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வைத்து கொடுக்குறாருன்னு. உங்களுக்கு தெரியும் காலங்கள்னா எதுன்னு உங்களுக்கு தெரியும். மோயட், நம்ம 7 ஃபீஸ்ட் படித்தோம், 7 பண்டிகைகள், அப்பாயிண்டட் டைம், கர்த்தருடைய அப்பாயிண்டட் டைம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில, கிறிஸ்டியன் சர்ச்சில் நினைச்ச நேரம் நம்மளா பண்டிகைகளை கொண்டாடுறோம். அப்படி இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு? இது இஸ்ரேலின் பண்டிகை கிடையாது. திஸ் இஸ் த மோயடீம் ஆஃப் ஜெகோவா, என்னோட அப்பாயிண்டட் டைம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் அப்பாயிண்டட் டைம் வைப்பேன், அப்ப கர்த்தர் நான் சொல்றது கேட்கணும்னு இல்லை. இட் இஸ் ஹிஸ் அப்பாயிண்டட் டைம். அந்த டைம்ல அவர் நான் உங்களோட உறவு கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த 7 பண்டிகைகளும் ஏன் முக்கியங்கிறத நான் பல வகுப்புகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு சைனுன்னா என்னன்னு தெரியும், மோயடீம் அப்படின்னாலும் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்போ இந்த ஆதியில மக்கள் கலாச்சாரத்துல நம்மள மாதிரி ரிட்டன் ரெக்கார்டு அவங்களுக்கு கிடையாது. இந்த புஸ்தகங்களோ பைபிளோ சுருளோ எதுவுமே கிடையாது. ஆதியில மக்கள் என்ன பண்ணாங்க? வானத்தை தான் பார்த்தாங்க. பார்த்தபோது அங்க இருக்கிற நட்சத்திரம், சூரியனோட பொசிஷன், அதை வச்சு தான் அவங்க சில காரியங்களையே கணக்கு பண்ணாங்க. அப்போ அந்த நாள்ல அந்த கணக்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கிழக்கு தேசத்திலிருந்து சாஸ்திரிகள் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க ஒரு ராஜாவோட நட்சத்திரத்தை பார்த்தோமே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எப்படி பார்த்திருக்க முடியும்? நட்சத்திரத்தை பார்த்தோமேன்னு. அப்ப ரிட்டன் ரெக்கார்டு கிடையாது. நட்சத்திரத்தை பார்த்தோமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க பார்த்ததுக்கு ஒரு பெரிய காரியம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் தானியேல் தீர்க்கதரிசி. தானியேல் சின்ன பையனா இருந்தபோது அவர் என்ன பண்ணாரு? பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு அங்க அவருக்கு வானசாஸ்திரங்கள் சொல்லி தரப்பட்டது. இவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த வானசாஸ்திரங்களை வேதத்திலிருந்து அந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அவர் அந்த மக்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்ததுனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இன்னைக்கு தேடிக்கிட்டு இங்க வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன ஒரே ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அஸ்ட்ரானமி தப்பே கிடையாது, வானசாஸ்திரம் தப்பு கிடையாது. ஏன்னா வானத்தில் இருக்கிறத படிக்கிறது. ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான்? அதை குழப்பி அவன் ஜோதிடமா ஆக்கிட்டான். ஜோதிடம் தப்பு, அஸ்ட்ராலஜி. அதனால அது ரெண்டுக்கும் நீங்க வித்தியாசத்தை பார்க்கணும். அஸ்ட்ரானமியா அஸ்ட்ராலஜியா அப்படின்னுட்டுன்னு. அதனால அஸ்ட்ரானமி தவறு கிடையாது. அப்போ நீங்க இந்த வானத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது, ஆதியில கர்த்தர் இந்த நட்சத்திரங்களை வச்சு வானத்துல படம் வரைஞ்சாரு. எப்படி படம் வரைஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா,
இந்த நட்சத்திரங்கள் என்ன பண்ணுது, கூட்டம் கூட்டமா இருக்கும், நமக்கு தெரியாது, மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் இதெல்லாம். இவைகள் ஒன்னொன்றையும் பேர் சொல்லி அழைக்கிறது நம்மளுடைய தேவன். அப்போ இவைகள் ஒவ்வொரு கூட்டமா இருக்கு. அப்போ கூட்டமா இருக்கும்போது இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, இப்படியெல்லாம் ஒவ்வொரு இடமா இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க ஜாயின் பண்ணீங்க ஒரு இமேஜினரி லைனை வச்சு அப்படின்னாக்கா, அது சில உருவங்களை நமக்கு கொண்டு வரும், சில படங்களை நமக்கு கொண்டு வரும். அதுக்கு பேரு கான்ஸ்டலேஷன். கான்ஸ்டலேஷன் அப்படி, கான்ஸ்டலேஷன் நட்சத்திர கூட்டங்கள், நட்சத்திர கூட்டங்கள், கான்ஸ்டலேஷன். அப்போ இது மாதிரி 12 மேஜர் கான்ஸ்டலேஷனை மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 12 மேஜர் கான்ஸ்டலேஷன் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்கன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஆதாமுக்கே இந்த அறிவை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. ஆதாமுக்கு இந்த அறிவை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. நான் பர்சனலா த புக் ஆஃப் ஈனாக் நான் அதை வாசித்து பார்த்திருக்கேன். அவர் எழுதியிருக்கிறத பார்த்தாக்கா அந்த அளவுக்கு அவருக்கு வானத்துல சூரியனோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் சந்திரனும் அவ்வளவு தெளிவா எழுதியிருக்கிறாரு. அவரு ஆதாமில இருந்து 7 ஜெனரேஷன்ல இருந்தவர் தான் ஈனாக்கு. அதனால இவங்க எல்லாருக்குமே இந்த சாஸ்திரம் தெரியும், கர்த்தர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த காரியம், இந்த கான்ஸ்டலேஷன் எல்லாமே, இந்த படங்கள் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னாக்கா சுவிசேஷத்தை தான் அறிவிக்குது. சுவிசேஷத்தை, ஒரு நாளைக்கு நேரம் இருந்ததுன்னா அதை தனியா நம்ம பார்ப்போம். சுவிசேஷத்தை தான் அது அறிவிக்குது. சுவிசேஷங்கும் போது இந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு அடிப்படையான ஒரு செய்தி என்னன்னா, அது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதுதான், தட் இஸ் த நியூஸ் அபவுட் த கமிங் மெஸ்ஸாயா. அதுதான். அப்போ அந்த மாதிரி கான்ஸ்டலேஷன் இருக்கு. இப்போ நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னாக்கா, 12வது அதிகாரத்துல வானத்தில் ஒரு அடையாளம் உண்டாயிற்று, ஒரு ஸ்திரீ அவளை என்ன மூடி இருந்ததுன்னு போட்டிருக்கு, ஒரு சூரியனால மூடப்பட்டிருந்தது அப்படின்னுட்டு. வானத்துல 12 கான்ஸ்டலேஷன் இருக்கு. அதை தான் நம்ம 12 ராசிகள்னு அவங்க சொல்றாங்க. 12 ராசி இருக்குன்னு. அப்போ வானத்தில் ஒரு ஸ்திரியை நான் பார்த்தேன்னுட்டு, அது கான்ஸ்டலேஷன் வெர்கோ. வெர்கோ அல்லது கன்னி ராசி. கன்னி ராசி, ஒரு பெண் கன்னி. அதாவது நட்சத்திரங்கள் கூட்டமா சேர்ந்து ஒரு பெண் வடிவில் இருந்தது. இந்த பெண் தன்னுடைய வலது கரத்துல ஒரு கிளைய கையில பிடிச்சிருந்தா, ஒரு பிரான்ச். சோ அது இந்த கன்னி ராசி, கன்னி. அப்போ இந்த கன்னி ராசியில அல்லது வெர்கோல பிரைட் ஸ்டாருக்கு பேரு ஸ்பீக்கா. ஸ்பீக்கா. இந்த கன்னி ராசி பக்கத்திலேயே இன்னொரு நட்சத்திர கூட்டம் இருந்தது. அது என்ன மாதிரி இருந்தது, சிங்கம் மாதிரி இருந்தது. லியோ, சிம்ம ராசி. லியோ, சிம்ம ராசி. அதுல இருக்கிற பிரைட் ஸ்டார் ரெகுலர்ஸ். ரெகுலர்ஸ், பிரைட் ஸ்டார் ரெகுலர்ஸ். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பா, சில மாதங்களுக்கு முன்பா, இந்த கிரகங்கள் இருக்குது இல்லையா, அதுல ஜூபிட்டர், ஜூபிட்டர் வந்து குரு, ஜூபிட்டரும் வீனஸ், வீனஸ் சுக்கிரன், ஜூபிட்டரும் வீனஸும் என்ன பண்ணிடுச்சு, பக்கத்துல வந்துருச்சு. அதுக்கு பேரு கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன். அது ரெண்டும் ஒன்னா வந்துருச்சு. இது ரெண்டும் ஒன்னா வந்தபோது அது ரொம்ப பிரைட்டா தெரிய பார்த்துச்சு. அதனால தான் அதை எல்லாரும் என்ன சொன்னாங்க, பெத்லஹேம் ஸ்டார் அல்லது ஜீசஸ் ஸ்டார்னு. நம்ம ஸ்டார் கட்டுறதோட நோக்கமே அதுதான். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பா இந்த ஜூபிட்டரும் வீனஸும் என்ன பண்ணிடுச்சு, ஒன்னா வந்துருச்சு. அதுதான் அந்த பிரைட் ஸ்டார். இந்த பிரைட் ஸ்டாரை தான் என்ன பண்ணிட்டாங்க, கிழக்கு பாபிலோன்ல இருக்கிற சாஸ்திரிகள் பார்த்துட்டு எங்க அந்த பிறந்திருக்கிற ராஜான்னு கேட்டுட்டு அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்களுக்கு தானியேல் தான் சொல்லி கொடுத்துருக்கணும். காரணம், தானியேலுக்கு இந்த வசனம் தெரியும். எண்ணாகமம், நம்பர்ஸ் 24:17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். போதுங்க பிரதர். இப்ப என்ன போட்டிருக்கு, அந்த உமன் வெர்கோ கையில என்ன வச்சிருப்பாங்க,
ஒரு பிரான்ச் வச்சிருப்பாங்க, ஒரு கிளை வச்சிருப்பாங்க. தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? எண்ணாகமத்துல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அடையாளம், ஒரு ஸ்டார் ஒன்று உருவாகும்னு. ஜூபிட்டரும் வீனஸும் ஒன்னா வந்துச்சு. தட் இஸ் த ஸ்டார். அது எங்க இருந்து வருமா? அது எங்க இருந்து வருமா? இஸ்ரவேல்ல இருந்து, யாக்கோபுல இருந்து வரும்னு. யாக்கோபு யாரு? இஸ்ரேல். இஸ்ரேல் யாரு? வெர்கோ, அந்த வெர்ஜின், அதுல இருந்து வருங்கிறத இத பார்த்துட்டு தான் அந்த மேஜை, அந்த வானசாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? எங்க அந்த ராஜான்னு கேட்டு வந்தாங்க. ராஜான்னு அவங்க கேட்டதுக்கு இன்னொரு காரியம் இருக்கு. இந்த பிரைட் ஸ்டார்ல இன்வால்வ் ஆனது ஜூபிட்டர். ஜூபிட்டர், இந்த ஜூபிட்டர் பிளானட் குரு, அது எப்படின்னாக்கா அதுக்கு பேரு கிங் ஸ்டார் அல்லது கிங் பிளானட்னு அதுக்கு பேரு. அது ராஜ கிரகம் அப்படின்னு பேரு. கிங் டேவிடுக்கு அது எப்போதுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. கிங் டேவிட், தாவீது ராஜா. தாவீது ராஜா வம்சத்திலிருந்து வந்தவர் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இட் இஸ் அ கிங் பிளானட். அடுத்தது வீனஸ், சுக்கிரன். அதுக்கு பேரு அதிகாலை வெள்ளி, த பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார். யார் அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது ரெண்டும் தான் என்ன பண்ணிருச்சு? ஒன்னாயிடுச்சு. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பா அது ரெண்டையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரேலுக்கு வந்து எங்க அந்த ராஜா அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் அவங்க கேட்டதனுடைய காரியம். அப்போ இப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது, இதை நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு ஜூபிட்டர், வீனஸ், மார்ஸ், குரு, சுக்கிரன், செவ்வாய், இந்த மூன்று கிரகங்கள் லியோவில் இருக்கிற 9 நட்சத்திரங்களோட இணைஞ்சுக்கிச்சு. மறுபடியும் சொல்றேன், ஜூபிட்டர், வீனஸ், மார்ஸ் 3, அது லியோ கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற 9 நட்சத்திரங்களோட இணைந்து ஒரு கிரீடம் மாதிரி உருவாச்சு. 9 + 3 எவ்வளோ? 12. என்ன படிச்சீங்க இப்போ? அந்த ஸ்திரீயின் தலையில 12 நட்சத்திரங்கள் கிரீடமாக்குச்சுன்னு. இந்த 12 நட்சத்திரங்களும் ஒன்னா இணைஞ்சுக்கிட்டு இட் ஃபார்ம்ட் a crowning effect on the head of Virgo. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அன்னைக்கு தான் அப்படி நடந்தது. அது மட்டும் இல்லாம சூரியன் என்ன பண்ணிருச்சு? தன்னுடைய பாதையிலிருந்து கடந்து வந்து இந்த கன்னி வெர்கோ அவங்களுடைய உடம்பு மேல அது மையம் கொண்டது. அதனால தான் போட்டிருக்கு, ஸ்திரீ சூரியனால என்ன பண்ணப்பட்டிருந்தாங்க? அந்த she was clothed in the sun. அதை ஆடைய போல உடுத்திருந்தாங்கன்னு அவங்க மேல அந்த சூரியன் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த வெர்கோ மேல, அது மட்டும் இல்லாம அந்த நாள் அன்னைக்கு சந்திரன் என்ன பண்ணிருச்சு? அந்த வெர்கோவோட பாதத்துக்கு கீழே வந்துருச்சு. அப்போ நீங்க பார்த்த அடையாளம் யாரு? நீங்க பார்த்த அடையாளம் அன்னைக்கு இதுதான் நடந்தது. இது நடந்த அன்னைக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு? வானத்துல ஒரு அடையாளத்தை காமிச்சேன்னு. இந்த அடையாளம்னா நான் என்னன்னு சொன்னேன்? வரப்போற யாரையோ அல்லது நடக்க போற ஒரு சம்பவத்தையோ சொல்றதுன்னு. இப்போ வரப்போறது யாரு? மேசியாவை பத்தி தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடையாளம் தோணுனப்ப யார் பிறந்தா? மேசியா பிறந்தாரு. இது என்னைக்கு நடந்தது தெரியுமா? செப்டம்பர் 11ஆம் தேதி. செப்டம்பர் 11ஆம் தேதி கிமு 3வது வருஷம். ஸோ இட் இஸ் BC 3 செப்டம்பர் 11th. ஸோ அன்னைக்கு தான் ஜீசஸ் பிறந்திருக்கிறாரு. நம்ம நினைக்கிற மாதிரி டிசம்பர் 25 கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் நினைவு கூறுறாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக டிசம்பர் 25 டாமோஸ், அது செத்து உயிரோட எழுந்தது. இட் இஸ் அ டோட்டலி, அது பேகன் ஃபெஸ்டிவல். இது கிடையவே கிடையாது. இதுதான் செப்டம்பர். அதை வந்து இப்போ நாசா எல்லாருமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. திஸ் ஹேப்பன்ட் ஆன் தட் டே. அப்போ உங்களுக்கு புரியுதா? அது மட்டும் இல்லாம இப்போ அந்த வெர்கோ, அந்த கன்னி ராசி ஒரு ஸ்திரியை குறிக்குது, அப்படி இஸ்ரேலை குறிக்குது அப்படின்னா அந்த செங்கோல் அதை கையில வச்சிருந்துச்சு, ஒரு கிளைய கையில வச்சிருந்துச்சு. வாசிங்க சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12-13. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12-13. அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் நம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார்.
அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அப்ப அவர் பேர் என்னன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு? பிரான்ச். அப்போ அந்த ஸ்திரீ கையில வச்சிருக்கிறது என்ன? ஒரு கிளை. அதுல இருந்து யார் முளைத்தெழுவா? ஒரு பிரான்ச். அந்த பிரான்ச்சுங்கிற பேர் யார் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த பேரு. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கால்ட் த பிரான்ச். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் அன்னைக்கு நிறைவேறுச்சு. அது மட்டும் இல்லாம 12வது அதிகாரம் 3வது வசனம், வெளிப்படுத்தல் 12:3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. வாசிங்க. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. போதும். அப்போ நான் இன்னொரு அடையாளத்தை பார்த்தேன்னு போட்டிருக்கு. அப்போ இந்த இன்னொரு அடையாளமும் எங்க நடந்திருக்கணும்? வானத்துல தான் நடந்திருக்கணும். அடுத்த அடையாளத்தை நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வலு சர்ப்பத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வானத்துல இன்னும் 2 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. 2 கான்ஸ்டலேஷன் இருக்கு. ஒரு கான்ஸ்டலேஷனுக்கு பேரு டிராக்கோ. ஒரு கான்ஸ்டலேஷனுக்கு பேரு டிராக்கோ. இந்த டிராக்கோ எப்படி இருக்கும்னா, வானத்தின் மத்திய பகுதியில இதுதான் உட்கார்ந்துருக்கு. வானத்தின் மத்திய பகுதியில இதுதான் உட்கார்ந்துருக்கு. இந்த டிராக்கோ ஒரு பாம்பு. இட் இஸ் a serpent. இது எப்படி வானத்தின் நடுப்பகுதியில இருக்கு? இப்போ இந்த உலகத்தை யார் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? பிசாசு. அவனுடைய கையில தான் ஆளுகை இருக்கு. நம்மளுடைய கடமை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிந்தவங்களுடைய கடமை அந்த பக்கத்துல இருக்கிறவங்கள இங்க கொண்டு வர வரைக்கும் 6000 வருஷத்துக்கு பிற்பாடு தான் கர்த்தருடைய ஆட்சி வரும். அப்போ இந்த டிராக்கோ, த சர்பன்ட், அது எங்க இருக்கு? அந்த கான்ஸ்டலேஷன் சென்டர் ஆஃப் த மில்கி வே, அங்கதான் அது இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னாக்கா, இந்த டிராக்கோ அதனுடைய தலை எப்போதும் திரும்பி வர்கோவையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வர்கோ யாரு? கன்னி. அப்படிதானே போட்டிருக்கு. அந்த ஆண் பிள்ளையை அவங்க பெற்று எடுக்கும் போது அதை விழுங்கிடலான்னு அந்த ஸ்திரீயை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ டிராக்கோ இஸ் த சர்பன்ட். அது அந்த ஸ்திரீயவே பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது வானத்துல இன்னொரு நட்சத்திர கூட்டம் இருக்கு. அதுக்கு பேரு ஹைட்ரா. இது 7 தலைகளை கொண்ட ஒரு மான்ஸ்டர், 7-headed மான்ஸ்டர். இந்த ஹைட்ராவுக்கு இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஹைட்ரா ஒரு பாம்பு மாதிரி இருந்து அதுக்கு 7 தலை இருக்கும். அதனுடைய தலையிலிருந்து வால் வரைக்கும் நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரத்துல 1/3 பங்கு அது கவர் பண்ணியிருக்கு. அப்படிதானே போட்டிருக்கு. 1/3 பங்கு நட்சத்திரத்தை அது என்ன பண்ணிடுச்சான்? கீழே தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு. எவ்வளவு அழகா நட்சத்திரங்களின் வாயிலாக கர்த்தர் இதை ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறாரு. யோவான் இந்த வெளிப்படுத்தல் எழுதும் போது அவர் யூதர், அவருக்கு இது எல்லாமே நல்லா தெரியும். நமக்கு தான் தெரியல, யாரும் சொல்லி கொடுக்கல. ஆனா இது எதை குறிக்குது? அதை தான் குறிக்குது. இந்த ஹைட்ரா அதனுடைய தலையிலிருந்து வால் வரைக்கும் அந்த பகுதியில் இருக்க நட்சத்திர கூட்டங்கள் மொத்த நட்சத்திரங்கள்ல 1/3 பங்கை அதுல அடக்கி வைத்திருக்கு. இப்ப தெரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இதுல என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, இந்த சர்பன்ட் டிராக்கோவோ அல்லது ஹைட்ராவோ அதனுடைய நோக்கமெல்லாம் யார் மேல இருக்கு? அந்த கன்னி மேல இருக்கு, அந்த வர்கோ மேல இருக்கு. அப்போ அந்த வர்கோ யாரு? இஸ்ரேல் தேசம், யூதர்கள். அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்காக இந்த உலகம் அதிக அளவுல யூதர்களை வெறுக்குது அப்படிங்கிறது? அதனால ஒவ்வொரு ஆன்டி செமிட்டிசம்க்கு பின்னாடி, யூத எதிர்ப்பு சக்திகளுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறது யாரு? பிசாசு. நீங்க ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, யூதருக்கு எதிராக நீங்க எழும்பாதீங்க. இட் இஸ் a very sad thing. நிறைய சபைகள் ஆன்டி செமிட்டிக்கா இருக்கிறாங்க.
the Anglican church, Lutheran church, there are many Presbyterian churches, Catholic churches, இது எல்லாமே ஆன்டிசெமிட்டிக்காக இருக்கிறாங்க. நாம் அப்படி இருக்க வேண்டாம். நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவல் கர்த்தருக்கு எதிராக நம்ம அப்படி போகவே கூடாது. அது கர்த்தர். அப்போது இந்த காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த அடையாளங்களை கொடுத்த போது என்ன நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது என்ன நடந்தது? ஏரோது அந்த பிள்ளைய கொல்ல பார்த்தாரு. ஸோ சர்பன்ட் என்ன பண்ணிச்சு? அதை விழுங்கலாமோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் மரித்து உயிரோடு எழுந்து அவர் வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அதுக்கு பிற்பாடு அதுக்கு அந்த பெண் மேலே ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னு போட்டிருக்கு. அப்போது அந்த பெண் மேலே ரொம்ப கோபம்னா, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து 33வது வருஷம் அவர் வானத்துக்கு ஏறி போயிட்டாரு. ஆனால் 70வது வருஷம் டெம்பிள் அழிக்கப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணப்பட்டுட்டாங்க? சிதறடிக்கப்பட்டுட்டாங்க 1948 வரைக்கும். அப்போ இதுக்கு பின்னாடியெல்லாம் இருக்கிறவங்க நம்ம இந்த பிரசிடென்ட் ஆன்டிசெமிட்டிக் அதுன்னு சொல்கிறோம். அவங்க பின்னாடியிலிருந்து செயல்படுறது எல்லாமே பிசாசு தான். ஆனால் நாம் இப்போ சந்தோஷப்படணும். இந்த கவர்மெண்ட்டை குறித்து நமக்கு சில காரியங்கள் இருந்தாலும் இட் இஸ் ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டிங் இஸ்ரேல். இப்போ கூட அவங்க பிரசிடென்ட் வந்துட்டு போயிருந்தாரு. அதனால் அந்த விதத்தில் there is a blessing. I will bless those who bless you. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள ஆசீர்வதிப்பேன்னு. இந்த நாட்களில் நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது இந்த தேசத்தில் பெரிய எழுப்புதல் இருக்கும். ஸோ அதுதான் நடந்தது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வேதத்தில் இல்லை. இது உங்களோட இன்ட்ரெஸ்ட்காக நான் இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த வருஷம் 2017 செப்டம்பர் 23ஆம் தேதி இதே காரியம் மறுபடியும் நடக்க போகுது. இந்த வானத்தில் நம்ம பார்த்த அதே அடையாளம் மறுபடியும் நடக்க போகுது. இது வரைக்கும் சரித்திரத்தில் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது நடக்கவே இல்லை. ஒரு தடவை நடந்தது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. ஆனால் இப்போ இது மறுபடியும் நடக்க போகுது. பாருங்க, 3 கிரகங்கள், வீனஸ், மார்ஸ் அண்ட் மெர்க்குரி. மெர்க்குரி இஸ் புதன். அப்போ வீனஸ் சுக்கிரன், மார்ஸ் செவ்வாய், மெர்க்குரி புதன், இந்த 3 கிரகங்களும் லியோவில் இருக்க 9 நட்சத்திரங்களோடு இணையுது. அந்த நாட்களில் இணைஞ்சு அது என்ன பண்ண போகுது? வெர்கோ தலைக்கு மேலே ஒரு கிரீடமாக போகுது. அன்னைக்கு ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு அப்படி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் டே செப்டம்பர் 23ஆம் தேதி இந்த சூரியன் வெர்கோவை கவர் பண்ண போகுது. இட் இஸ் கோயிங் டு க்ளோத். அதை துணி மூடின மாதிரி மூட போகுது. சந்திரன் அதனுடைய பாதத்துக்கு கீழே வரப்போகுது. இது வரைக்கும் நடக்கலை இது மாதிரி. இப்போ அடுத்த வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தோடையும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் என்னன்னா, இப்போ போன 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பிளானட் ஜூபிட்டர், குரு, நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பிளானட்டுக்கு பேர் கிங் பிளானட். அது டேவிடை குறிக்குது. டேவிட் வம்சத்தில் வந்தவர், ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கும் ரீசன் என்னன்னு தெரியல. இந்த ஜூபிட்டர் என்ன பண்ணிருச்சு? 20ஆம் தேதி போன ஞாயிற்றுக்கிழமை இந்த வெர்கோவோடைய வயிற்று பகுதியில் அங்கேயே நின்றுடுச்சு. இந்த ஊம் ஆஃப் வெர்கோ. ஆனால் இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? அது வர செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும், அது எங்கேயும் போகாது அப்படின்னுட்டு. செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு பிற்பாடு அது என்ன பண்ணிடும்? அந்த இடத்துல இருந்து கிளம்பி அதனுடைய பாதையில் போகும். அப்போது நவம்பர் 20ஆம் தேதி 2016 செப்டம்பர் 23 2017 வரைக்கும் 42 வாரங்கள் இருக்குது. 42 weeks. The normal human gestation period is 42 weeks. ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கருவில் உருவாகிறதுக்கு, ஒரு குழந்தையா வர்றதுக்கு 42 வாரங்கள். கர்த்தர் என்ன சொல்ல வராரு? நம்மகிட்ட என்ன சொல்ல வராரு? யாருக்கும் தெரியல. என்ன அன்னைக்கு நடக்கும், என்ன சொல்ல வராரு நம்மகிட்ட? ஆனால் அன்னைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 21ஆம் தேதி ரோஷஷானா ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ். யூஸ்வலாக நம்ம ராப்சரை நினைக்கிற நாட்கள். அந்த ரோஷஷனா 2 நாளையத்து ஃபீஸ்ட்டு, 21 22.
23ஆம் தேதி 3வது நாள் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு கூடுகை உண்டு. அதுக்கு பேரு ஷபாத். ஆனா இந்த ஷபாத் இஸ் வெரி ஸ்பெஷல். அதுக்கு பேரு ஷபாத் ஷூவா, SHUVA, ஷபாத் ஷூவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷபாத் ஆஃப் ரிட்டர்ன், மறுபடியும் வர ஒரு ஷபாத்னு. யார் வருவா? இயேசு வருவாரா? அல்லது அந்தி கிறிஸ்து நிம்ரோது திரும்பி வருவானா? தெரியல. நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம். கர்த்தர் தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்துவார். அதனால நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி காலங்கள் ரொம்ப நெருங்கி போயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் வேலைகள் எல்லாம் இருக்கு. அதுக்கு மத்தியில தேவனை தேடுங்க. என்னைக்கும் அவருடைய வருகை மிக சமீபமாயிடுச்சு. அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிடுச்சு. அடுத்த பகுதி வாசிப்போம். 12வது அதிகாரம் 7லிருந்து 12 வரைக்கும். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விட தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. போதும். அப்போ இப்ப அடுத்தது என்ன ஆகுதுன்னா, 3வது ஐயோ. இப்பதான் 3வது ஐயோ, the third woe. 9வது அதிகாரம் படித்த போது நான் 8வது அதிகாரம் முடிவில் சொல்லப்பட்டிருக்கு ஓ ஓ ஓ அப்படின்னு 3 ஐயோ. 1 அப்பாலியான், 2வது யூப்ரேட்டிஸ்ல இருந்த 4 அசுத்த ஆவிகள், இப்போ கடைசியா யாரு? பிசாசு. நம்ம 10வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்த்தோம், மனுஷனுக்கு தேவன் கொடுத்த 6000 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த 6000 வருஷம் அளவுக்கு தான் ஆதாம் யார் கையில கொடுத்துட்டான்? அதிகாரத்தை பிசாசு கையில கொடுத்துட்டான். இப்போ 6000 வருஷம் முடிஞ்சோன்னா கர்த்தர் அவரு கேட்கிறாரு. அதனால இனிமே வான மண்டலங்கள்ல அது இருக்கக்கூடாது. கர்த்தர் சண்டை அங்க வருது. ஆவிக்குரிய உலகத்துல யாரு எழும்பி நிற்கிறா? மைக்கேல், மீகாவேல்னு போட்டிருக்கு. மைக்கேல் யூதாவின் நிருபம், நீங்க எழுதிக்க வேண்டாம். யூதாவின் நிருபம் 9வது அதிகாரத்துல மைக்கேல பிரதான தூதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ் an archangel அப்படின்னு. அது மட்டும் இல்லாம தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 வசனத்துல யூதர்களுக்காக எழும்பி சண்டை போடுற ஒரு தூதன் மைக்கேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இந்த சண்டையில யார் தோத்து போயிடுறா? பிசாசும் அவனுடைய கூட்டத்தாரும் தோத்து போயிடுறாங்க. எபேசியர் 6வது அதிகாரத்துல நீங்க படிச்சிருக்கிறீங்க. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ் அண்ட் தி விக்கெட் ஃபோர்சஸ் ஆஃப் டார்க்னஸ் இந்த செகண்ட் ஹெவன், 2வது வானத்துல இருக்காங்க. இப்போ இந்த பிசாசோட சேர்ந்து இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? பூமிக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு மனுஷனே இந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும்போது டைரக்டா பிசாசு இங்க ஆட்சி செய்யணும்னாக்கா எவ்வளவு கடினமா இருக்கும். உலகம் ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்கும். அதுதான் இந்த நாட்கள்ல 12வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 12:10 சொல்லப்பட்டிருக்கு. பிசாசானவன் யாரா? கர்த்தருடைய மக்களை இரவும் பகலும் அவன் என்ன பண்ணுவானா? கர்த்தருக்கு முன்பா குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். ஹி இஸ் தி அக்யூசர் ஆஃப் தி பிரதரன்ட்டு. அப்போ அவன் இவ்வளோ நாள் குற்றம் சாட்டும் போதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் மட்டும் அவன் குற்றச்சாட்டை கேட்டிருந்தா நம்ம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். ஆனா அப்பெல்லாம் என்ன நடந்தது? இப்பயும் அவன் அக்யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் நம்ம இங்க இருக்கிற எல்லாரையுமே. ஆனா ஒவ்வொரு தடவையும் அவன் அக்யூஸ் பண்ணும்போது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று நமக்காக டிஃபென்ஸ் அட்டார்னி லாயரா எழும்பி, நான் இந்த பாவத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன் என்னுடைய ரத்தத்துலன்னு கர்த்தர்கிட்ட சொல்லும்போது என்ன ஆயிடும், அந்த கேஸை கர்த்தர் மூடிடுவார். நான் என்னுடைய ஜீசஸ் ஒன்லி நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் இதுதான், பிதாவும் ஜீசஸ் தான், ஜீசஸும் ஜீசஸ் தான்னு சொன்னா உங்களை அக்யூஸ் பண்ணும்போது உங்களுக்காக போராடுறதுக்கு அங்கே யார் இருப்பா? கேட்டு பாருங்க நீங்களே உங்களை. லுக் அட் யுவர் டாக்டரின், லுக் அட் யுவர் டாக்டரின். காட் த ஃபாதர் தான் ஜட்ஜு. அப்போ உங்களுக்காக வழக்காட போற லாயர் யார்? லாயர் யாரு? இன்னைக்கு அவர் வானத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. He is the second person of the Trinity. He is the son of God. அவர் தேவனுடைய குமாரன், மனுஷன். இஸ் a God man. அப்படியே தான் அவர் இருக்கிறாரு, அப்படியே தான் அவர் திரும்பியும் வருவாரு. அவர் வானத்துல இல்லாம போயிருந்தா நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டோம். இப்ப என்னையும் தான் அதை அக்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க எல்லாரையும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க எதை நம்புனீங்கன்னாலும் யார் என்ன சொன்னாலும் அது ரைட்டாங்கிறத சீர்தூக்கி பாருங்க. அதை நீங்க தயவு செய்து பாருங்க. அதை நீங்க ஒரு வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. 1 யோவான் 2:1. என்னுடைய பிள்ளைகளே, நீங்க பாவம் செய்யாம இருங்க. அப்படி யாராவது பாவம் செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்காக வழக்காடுறதுக்கு பிதாவின் இடத்துல ஒரு அட்வொகேட், யூ ஹாவ் an advocate with the father. உங்களுக்காக பரிந்து பேசுற ஒருத்தர் இருக்கிறாருன்னு வேதத்துல போட்டிருக்கு. ஸோ யூ நீட் an advocate and that is Jesus Christ. அடுத்தது 12வது அதிகாரம் 13-17 வரைக்கும். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழியின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்போ இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, பிசாசு வானத்திலிருந்து கீழே வந்தோடனே அதனுடைய முதல் டார்கெட் யாரு? யூத மக்கள். முதல் டார்கெட்டே அதுக்கு யூத மக்கள் தான். ஆனா கர்த்தர் யூத மக்களை நான் போஷிப்பேன் வனாந்தரத்துல வைத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். இது இயேசு சொல்றாரு. மத்தேயு 24:15-16. மத்தேயு 24:15-16. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். யூதேயாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, மலைக்கு ஓடி போயிடுங்கன்னு. அந்தி கிறிஸ்து வரதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க யூதர்கள் என்ன பண்ணிடணும், இனிமே இஸ்ரேல்ல இருக்கக்கூடாது, நீங்க என்ன பண்ணிடணும், மலைகளுக்கு நீங்க ஓடி போயிடணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த நாளையில அநேகர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த யூத மக்கள் எங்க போவாங்க அப்படின்னு பார்த்தா யோர்தான்ல ஒரு இடம் இருக்கு. அது ரொம்ப ராக்கு, மலைகளை கொண்டது, பாறைகளை கொண்டுட்டு வந்தது. அந்த பாறைகள் யாருமே செஞ்சதில்லை, நேச்சுரல் ராக் ஃபார்மேஷன் அது இருக்கு. அது எப்படின்னாக்கா ஒரு கோட்டையை போல இருக்கு. நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா, நான் அந்த படத்தை கொடுக்குறேன் இதுல டிவிடியில, அவங்க நீங்க பார்க்கலாம். அதுக்கு பேர் பெட்ரா அப்படின்னு இருக்கு. அப்போ பெட்ராவுக்கு தான் அவங்க போவாங்க. இப்போ நீங்க இது பார்த்தீங்கன்னா இது இஸ்ரேல், இது யோர்தான். இந்த யோர்தான்ல பெட்ரான்னு இருக்கு. அது ஜார்டனோட தெற்கு பகுதியில் இருக்கு. அதுக்கு பேரு பெட்ரா. அந்த இடத்துக்கு ஓடி போவாங்கன்ட்டுன்னு எப்படி நமக்கு நிச்சயமா தெரியும் ஓடி போவாங்கன்ட்டுன்னு? இந்த பெட்ரா, யோர்தான் இதுக்கெல்லாம் பழைய பேர் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஈடாம், EDOM, ஏதோம் அப்படின்னு போட்டிருக்கு, ஈடாம் அப்படின்னுட்டுன்னு. வாசிங்க சங்கீதம் 60 6-8 வரைக்கும் தெளிவா பாருங்க. அத சங்கீதம் 60 6-8. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களிகூருவேன்.
சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகம். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எரிந்து போடுவேன். அப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு ரூத்தினுடைய புஸ்தகம் புக் ஆஃப் ரூத் 4வது அதிகாரம் 7வது வசனம். அந்த சங்கீதத்தை அப்படியே கையில வச்சுக்கோங்க. 4வது அதிகாரம் 7வது வசனம். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. ஆமா, ரூத்தோட காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு லேண்ட் வாங்கலாம் அல்லது உங்க லேண்டை என் பேர்ல எழுதி கொடுத்துடலாம். இந்த டிரான்சாக்ஷன்லாம் இப்ப எப்படி நடக்குது? பத்திரம் எழுதி பேர் மாத்திக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. இப்போ இந்த லேண்டை நீங்க எனக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னாக்கா அது எனக்கு சொந்தமானது அப்படிங்கிறத நான் பாக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 செருப்பு இருக்கு நம்ம காலில், ஒரே ஒரு செருப்பு சாண்டில், ஒரே ஒரு செருப்பை கழற்றி கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் முடியும் போது அந்த இன்னொருத்தர் உங்க செருப்பை கையில வச்சிருப்பாங்க. அடுத்த செருப்பு யார் கையில இருக்கு? என் கையில இருக்கு. இந்த டிரான்சாக்ஷன் ஆகி லேண்ட் என் கையில வரும்போது இந்த 2 செருப்பும் யாருக்கு ஃபிட் ஆகும்? எனக்கு மட்டும்தான் ஃபிட் ஆகும். அப்போ இந்த லேண்ட் யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். இப்போ நீங்க சங்கீதம் 60ல என்ன படிச்சீங்க? கர்த்தர் பேசுறாரு, யூதா என்னுடையது, ஆனா ஈதாமின் மேல நான் என்னுடைய பாதரட்சைன்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்துல சிங்குலரா இருக்கு. ஐ டாஸ்ட் மை ஷூ ஆன் ஈடாம். ஷூஸ்ன்னு போடல, ஷூன்னு மட்டும்தான் போட்டிருக்கு. காரணம், அன்னைக்கே கர்த்தருக்கு தெரியும் இந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்கள்ல ஏன் மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவர் ஏற்கனவே அந்த இடத்த காசு போட்டு வாங்கிட்டார். கர்த்தர் வாங்கிட்டார் ஏற்கனவே. ஈதாம் யாருக்கு சொந்தம்? பெட்ரா யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். இதை யார் எழுதி வச்சிருக்கிறா? தாவீது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தாவீது எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ பெட்ரா இஸ் ஆல்ரெடி சீடட். அதனால அது பெட்ரா அந்த கையில தான் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தல் 16:16. வெளிப்படுத்தல் 16:16. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தார். அப்போ நமக்கு தெரியும், அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்துல உலக அழிவு முடிவுல கடைசி சண்டை யாருக்கும் நடக்கும்? பிசாசுக்கும் கர்த்தருக்கும் தான் நடக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக. அப்போ உலக மக்களையும் ராஜாக்களையும் இந்த அந்தி கிறிஸ்து எங்க கூட்டிட்டு போய் ஒன்னா சேர்ப்பான்? எல்லாரும் அங்க சண்டை நடக்காது, எல்லாரும் ஒன்னா சேர்ற ஒரு இடம், அதுக்கு பேரு ஆர்மகெடன் அல்லது மவுண்ட் மெகிடோ. அது எங்க இருக்கு? இஸ்ரேலோடைய வடக்கு பகுதியில் இருக்கு. மெகிடோ ஹார்னா மவுண்ட், அதைத்தான் ஆர்மகெடன் அப்படிங்கிறாங்க. ஹார்னா ஹீப்ரூல மவுண்டன், ஆர்மகெடன், மெகிடோ, MEGGIDO, மெகிடோ அங்க இருக்கு. ஆனா வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 17ல இருந்து 20 வரைக்கும். பின்பு வேறொரு தூதனும் கருப்புள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருப்புள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருப்புள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையில் இருந்து 1600 ஸ்தாடி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. போதும். அப்போ கடைசி சண்டையில என்ன நடக்குமா? ரத்தம், திராட்சைங்கிறது ரத்தம். திராட்சையை மிதிச்சா அது என்ன ஆகும்? ரத்தம் மாதிரி வரும். மனுஷர்களையும் மிருகங்களையும் மிதிச்சா என்ன வரும்? ரத்தம் வரும். அதுல என்ன போட்டிருக்கு? இதுல போட்டிருக்கு 1600 ஃபர்லாங் அப்படின்னு போட்டிருக்கு. 1600 ஸ்டேடியான்னு போட்டிருக்கு. ஸ்டேடியா அது இன்னைய கால்குலேஷன் பிரகாரம்
181 மைல், 181 மைல். ஆனா மெகிடோல இருந்து பெட்ராவுக்கு 181 மைல் தான் இருக்கு டிஸ்டன்ஸ். ஸோ அவ்வளவு துல்லியமா கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஸோ மக்கள் எங்க ஓட போறாங்க? பெட்ராவுக்கு ஓட போறாங்க. கர்த்தர் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்கார். ஸோ ஃப்ரம் மெகிடோ, இங்கே தான் எல்லா தேசத்தின் ராஜாக்களும் ஒன்னா கூட போறாங்க. இங்கிருந்து யாருக்கு எதிராக அவங்க சண்டைக்கு வர போறாங்க? யூதர்களுக்கு எதிராக. அவங்க பெட்ராவில் இருக்கிறாங்க. அப்போ பெட்ராவுக்கும் இதுக்கு என்ன தூரம்? 181 மைல். அதனால நமக்கு நல்லா தெரியுது கர்த்தர் இந்த பெட்ராவில் தான் வந்து இதை செய்வாரு அப்படின்னுட்டுன்னு. ஆனா கர்த்தர் இதை நிச்சயமா செய்வாரா? இது ஏற்கனவே ஒரு தடவை நிறைவேறி இருக்கு. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 20-21. லூக்கா 21 20-21. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்திலே பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். போதும். அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார். இதுல டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கு. இந்த எருசலேம் மற்றவங்களால, மற்ற எனிமி ட்ரூப்ஸால சரவுண்ட் பண்ணப்படும் போது நீங்க என்ன பண்ணிருங்க? ஓடி போயிடுங்க மலைகளுக்குன்னு சொன்னாரு. இது நடந்தது ஒரு தடவை. இது நடந்தது இயேசு கிறிஸ்து போன சமயத்துல வானம் ஏறி போன போது இஸ்ரேல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ரோமர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ 66வது வருஷம் 66 AD, கிபி 66. அப்போ இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? எழும்பி ரோமருக்கு விரோதமா அவங்க என்ன பண்ணாங்க? போரிட ஆரம்பிச்சாங்க. உடனே ரோம் என்ன பண்ணிடுச்சு? 80,000 ட்ரூப்ஸை கொண்டுட்டு வந்து எருசலேமை அப்படியே சரவுண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ சரவுண்ட் பண்ண நேரத்தில் ஒன்று நடந்தது. ரோமாபுரியில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மன்னர் நீரோ தற்கொலை பண்ணிக்கிட்டார். தற்கொலை பண்ணோன்னே இந்த ஆப்ரேஷனை அப்படியே நிறுத்த சொல்லிட்டு இங்கே இருந்த வெஸ்பாசியன் என்ன பண்ணிட்டாரு? ரோமுக்கு போயிட்டாரு. அப்போ அவர் திரும்பி வர வரைக்கும் 70வது வருஷம்தான் ஜெருசலேம் அழிக்கப்பட்டது. அவர் திரும்பி வர வரைக்கும் எவ்வளவு பீரியட் ஆஃப் டைம் இருந்துதான்? உங்களுக்கு 9 மாதம் டைம் இருந்தது. ஆனால் மெசியானிக் ஜூஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு சொன்னாரே, நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா போர் சேவர்களும் எருசலேமை சூழ்ந்திருக்கும் போது நீங்கள் ஓடி போங்கன்னு சொன்னாங்களே அப்படின்றத அவங்க கேட்டுட்டு அவங்க எங்கே ஓடி போனாங்களாம்? அதே ஜார்டனில் இன்னொரு இடம் இருக்கு, பெல்லா. அந்த பெல்லாங்கிறதும் ஒரு மலைப்பாங்கான இடம். அங்கே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த பேலாவில் இருந்தவங்க எல்லாருமே காப்பாற்றப்பட்டாங்க. வேற எருசலேமில் இருந்த எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. ஒரு தடவை தேவன் காப்பாத்தினாரு, அடுத்த தடவையும் அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார். அது மட்டும் இல்லாமல் எகிப்தில் அநேக வாதைகளை கொண்டு வந்தபோது தன்னுடைய மக்களை அவர் கோஷனில் வைத்து அவர் காப்பாற்றினார். ஏன்னா ஆதியாகமம் நீங்கள் 8:22, ஆதியாகமம் ஆதியாகமம்ல எக்ஸடஸ் நீங்கள் வாசிக்க, யாத்ராகமம் நீங்கள் வாசிக்க வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். அப்போது அங்கே கர்த்தர் அவங்கள வைத்து போஷித்தார். அதனால கர்த்தரால் எல்லாமே முடியும். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளை சூழ்ந்த அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பங்களில் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்குன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் எப்படியுமே நிறைவேற்றுவார். உங்களுக்கு தெரியாது அது எப்படி செய்வார், என்ன செய்வாருன்னு. நம்மளோட ஹியூமன் லாஜிக்கு அப்பாற்பட்டு அவரால் செய்ய முடியும். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தரை அதிகமாக சார்ந்து வாழுங்க. அது ஒன்று தான் நான் கேட்குறேன். நீங்கள் சர்ச்சு, பாஸ்டர் அப்படி நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. அவருடைய வார்த்தையின் மூலமாக அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஒரு நாள் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் சொன்னார், வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாதுன்னு. அதனால் அந்த வார்த்தையை நீங்கள் பற்றிக்கிங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த நாளையில் எங்களோட அநேக காரியங்களை பேசுகிறீர். அதே அற்புதங்களும் அடையாளங்களும்
வானத்தில் இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாருமே அதிலலாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஆனால் நீர் எதையோ சொல்ல எங்ககிட்ட ஆசைப்படுறீர். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உம்முடைய சத்தத்தை கேட்க நீர் எங்களுக்கு ஒரு கிருபையை தாரும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். அப்படி இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற சில டிசிஷன்ஸு, சில முடிவுகள், இதெல்லாம் எங்களுக்கு குழப்பமாயிடும். எங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படணும்னாக்கா அதுக்கு பணமோ சுகமோ மருத்துவரோ தேவையில்லை. நீர் எங்களுக்கு தேவை கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. அதுதான் எங்களுடைய அடிப்படை. அதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்திலையும் நினச்சி உம்மை நாங்கள் நம்ப நீர் எங்களுக்கு உதவி செய்திடலாம். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய இந்த வகுப்புகள் முடியும் போது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை நீர் எங்கள் எல்லாருக்கும் தர வேணுமா? நாங்கள் தாழ்மையோடு உமக்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே.